இப்ப இத்தனை நாளை நாயிகா பாவத்தை பத்தி மட்டும் சொல்லியிருக்கேன் இல்லையோ. இந்த நாயிகா பாவம்னு வெறுமை பேசுறதுல பிரேம பேச்சுன்னு பார்த்தோம் இல்லையோ. இது எல்லாத்துக்குமே உள்ளுரை பொருள் உண்டு. உள்ளுரை பொருள்னா சுவாபதேசம்னு சம்பிரதாயத்துல சொல்லுவா. மேல இருந்த வாரியா பார்த்தா ஒரு அர்த்தம், ஆனா அதுக்கு உள்ளூர பார்த்தோம்னா ஆத்ம பரமாத்ம விஷயமா ஒரு அர்த்தம். இன்னைக்கு இத்தனை நாள் நான் சொன்னது உங்களுக்கு என்ன தோணும்? இது என்ன வீட்டுல ஏதோ சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கே இவர் சொன்னதுன்னு தோணும் இல்லையோ. அது மேல இருந்த வாரியான அர்த்தம். ஆனா அதுக்கே உள்ள போய் புகுந்து பார்த்தோம், ஓ இதுதான் இதனுடைய அர்த்தமா அப்படிங்கறத அப்ப நாம தெரிஞ்சுப்போம். அதை போல இருக்கிறது என்னன்னு தெரிவிக்கிறேன். மேலிருந்த வாரியாவும் அர்த்தம் சொல்றேன். ஆந்தரமா அதுக்குன்னு இருக்கிற உள்ளுரை பொருள் என்னங்கிறதையும் பார்ப்போம். என்னங்கிறத முதல்ல சுருக்கமா சொல்றேன். தோழிப்பாசரம், தாய்ப்பாசரம், மகள் பாசரம் பார்த்த முன்பு இதுல மகள் எப்ப பாடுவள்? விரகத்துல பாடுவள். உடனே நாயக்கனை அடைஞ்சுதான் தீரணுங்கிற துடிப்பு இருந்தா மகள் பாட போறா. தாயார் என்ன சொல்லுவள்? மகளே இது உனக்கு ஆகாது. எந்த தாயாரா இருந்தாலும் அதான சொல்ல போறேன். இது எப்ப துடிக்கும் போது மகளே இது என்னத்துக்கு உனக்கு, அவசரப்படாதே, ஆடி இது, தாயே நல்ல கல்யாணமா நடக்கும், இது அவ சொல்ல போறா. தோழி என்ன பண்ணுவள்? நாயகனும் நாயக்கியும் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றதே அவதான். இது தோழியினுடைய வேலை. அப்ப தோழி பாசரம், தாய்ப்பாசரம், மகள் பாசரம். மகள் பகவானை அடைந்தே ஆக வேண்டும்ங்கிற பதற்றப்படுமவள். தோழி பகவானை சந்திப்பதற்கு சம்பந்தத்தை ஏற்படுத்தி வைக்குமவள். தாயார் ஆறு அவசரப்படாதேன்னு சமாதானம் சொல்லுபவள். இந்த மூணு பாசரத்தையும் நாம இப்ப நம்மாழ்வா பாசரத்திலே பார்த்து விடலாம். இதுக்கு 27 திருவாய்மொழிகள் பாடினார். மொத்தம் 100ன்னு சொன்னா 10, 11 பாசரமா மொத்தம் 100 இருக்குன்னு பார்த்தோம் இல்லையோ. அந்த 100க்குள்ளே 27 பதிகங்கள். ஒரு பதிகம்ங்கிறது ஒரு திருவாய்மொழி, ஒரு பதிகம்ங்கிறது ஒரு 11 பாசரம். அதுல 27 பதிகங்களாலே ஆழ்வார் நாயிகா பாவத்தோடையே பாடியிருக்கார். அதுல 3 தோழி பாசரத்துக்காக, 7 தாய்ப்பாசரத்துக்காக, 17 மகள் பாசரத்துக்காக. 3, 7, 10, 10, 17, 27. 27 பதிகங்கள் பெண் பாவனையில பாடினார். 73 பதிகங்கள் ஆண் பாவனையில பாடினார். இந்த 73 பதிகங்களை கொஞ்சம் ஒதுக்கிடுவோம். நாம இப்ப அதை பாக்குறதுக்காக கூப்பிடலைங்க. ஏன்னா ஒரு சலடையை வச்சு சலிச்சோம்னா சிலதெல்லாம் கீழே போடும், சிலதெல்லாம் மேல வரும். 73 தள்ளுவோம். தள்ளுக்கு 27 பத்தி தான் நமக்கு பேச்சு. 27 தோழி பாசரம் உண்டு, தாய்ப்பாசரம் உண்டு, மகள் பாசரம் உண்டு. இது என்ன பெரியோர்கள்லாம் சொல்லியிருக்காருன்னா, இது வெறும் நாயிகா பாவம் தோழி தாயார் அல்ல. சம்பந்த உபாய பலங்களில் உணர்த்தி துணிவு பதற்றமாகிற பிரஜாவஸ்தகளுக்கு தோழி தாயார் மகள் என்று பேர். என்னன்னு விளக்குறேன். இதன் சூத்திரம் எழுதியிருக்கிறது. தோழி தாயார் மகள் என்று பேர். இந்த மூணுமே ஆழ்வாருடைய அறிவின் வெவ்வேறு அவஸ்தை. ஆழ்வாரே தான், அவர் ஆள் மாறிட போறதில்லை. இப்போ அப்ப மனசு மட்டும்தானே மாறுறது. தன்னுடைய நினைவு என்னவோ நினைவின் மாறுதலாலே இப்ப நம்மையே இன்னொருத்தனா கூட நினைச்சுக்கிறாங்க அருள். அதை போல இப்ப ஆழ்வார் தன்னையே தான் நாயக்கியாக நினைத்துக் கொள்கிறார். அந்த மாதிரி நினைச்சுட முடியுமான்னு நமக்கு தோணும். இதுல ஒரு முக்கியமான உண்மை புரிஞ்சு போச்சுன்னா ஆழ்வார்களால் எப்படி முடியறதுன்னு தெரிஞ்சு விடலாம். வேதாந்தம் என்ன சொல்லுகிறதுனால், ஸ்ரீமன் நாராயணன் ஒத்தர் தான் புருஷன். அவனை தவிர மற்ற ஆத்மாக்கள் அத்தனை பேரும் ஸ்திரீகள் தான். இது என்ன இவர் இப்படி சொல்றாரு, நீ புருஷானும் உட்காந்துருக்காளே ஸ்திரீகளும் உட்காந்துருக்காளேன்னு தோணும். இதெல்லாம் இந்த பிறவியில நாம் எடுத்துக்கிற சரீரம். ஆத்மாவுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. ஆத்மாக்கள் அத்தனை பேரும் பத்னிகள், புருஷோத்தமன் ஒத்தந்தான் பர்த்தா. இதனாலதான் எப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்க செய்வோம் மந்திரத்தை என்ன தெரியுமா ஆரம்பிப்பார்? இந்த பிள்ளை பேரை சொல்லியே கொடுக்க மாட்டார். மாமனார் பொண்ணை கொடுக்க செய்வே விஷ்ணுரூபாய வராய, விஷ்ணு ரூபத்தில் இருக்கிற இந்த வரனுக்கு என் பெண்ணை கொடுக்குறேன். ஒருத்தர் வழிக்கா சொன்னார், இல்லைன்னா இந்த பிள்ளையை பார்த்து 6 பெண்ணு கொடுப்பாப்போ, பிள்ளைய பார்த்து கொடுத்துட போறா. ஏதோ விஷ்ணு உட்காந்துருக்காருங்கிற நம்பிக்கையில தான் பொண்ணையே மாமனார் பண்ணி கொடுக்குறாரு. விஷ்ணுவே இங்க இருப்பாராம். இந்த பிள்ளை ரூபத்துல இருந்து விஷ்ணு கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஏன்னா கல்யாணம்ங்கிறதே விஷ்ணு தான் பண்ணிக்கணும். சிவதேசத்துல நித்திய கல்யாண பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். அது போல எந்த ஆத்மாவா இருந்தாலும் விஷ்ணுவுக்குத்தான் பத்னி. அப்ப புருஷன் பர்த்தா விஷ்ணு, அவனை தவிர மற்ற அத்தனை ஜீவாத்மாக்களும் பத்னிகள். அப்ப மொத்த பேருமே பெண்ணு தான். நமக்கு பெண் தன்மைங்கிறது புதுசல்ல. சரீரத்துல சில பேர் பெண் தன்மையோட இருக்கலாம், சரீரத்துல சில பேர் ஆண் தன்மையோட இருக்கலாமே தவிர ஆத்மான்னு பார்த்தா மொத்த பேருமே பெண்கள் தான். ஆனால் இது நமக்கு புதுசே இல்லை. அது ஆழ்வாருக்கு வந்துடுத்து, நமக்கு வரல, அவ்வளவுதான் சொல்ல வேண்டுமே தவிர அவருக்கு அந்த உண்மை புரிஞ்சு போயிட்டபடியால தன்னை நிஜமாவே பொண்ணா நினைச்சு விட்டார். நமக்கு அந்த உண்மை புரியாதபடியால என்னமோ ஆண் அப்படின்னு நினைச்சுன்னு நாம வாழ்ந்து இருக்கோம். அப்படி இல்லாமல் ஆழ்வார்கள் தன்மை தெரிந்து கொண்டா பக்தி பெருகும்னு புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பார்ப்போம். அப்ப அந்த பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கிற தொடர்பு தானே இந்த இடத்துல பார்க்க போறோம். அதுலயே எப்படி தாயார், எப்படி மகள், எப்படி தோழின்னு தெரிஞ்சுக்கணும்.
இப்ப நான் 10 நிமிஷம் சொல்ல போறத நீங்க கூர்ந்து நிமிர்ந்து இருந்து கேட்டா தான் அர்த்தம் முடியும். இல்லைன்னா இத்தனை கதை சொல்லிருந்தேன், அது வரைக்கும் புரிஞ்சுப்படும். ஆனா இப்ப சொல்ல போறது என்னங்கிறத கொஞ்சம் கூர்ந்துதான் கேட்டுக்கணும். சம்பந்த உபாய பலன்களில் உணர்த்தி துணிவு பதற்றமாகிற பிரக்ஞா, பிரக்ஞான்னு கேள்விப்பட்டிருக்கு. நம்முடைய சிந்தனா, ஸ்மிருதி, நினைவு, ஞானம், இதுக்குதான் பிரக்ஞான்னு பேர். ஆழ்வாருடைய வெவ்வேறு பிரக்ஞைகள், ஆழ்வாருடைய வெவ்வேறு தசைகள், வெவ்வேறு நினைவின் ஓட்டங்கள். ஒரு மாதிரி இப்படி நினைச்சார்னா ஒரு நிலை, இப்படி நினைச்சா இன்னொரு நிலை, இப்படி நினைச்சா இன்னொரு நிலை. அந்த நினைவு வறட்சியெல்லாம் தான் அவராவே நினைச்சு விடுறார். அவர் உள்ளத்துல ஏதோ ஒரு நினைவு முதிர்றது மகளா நினைச்சு விடுறார். அவர் உள்ளத்துல வேற ஏதோ ஒரு எண்ணம் முதிர்ச்சி அடையிறது தாயா நினைச்சு விடுறார். அவர் உள்ளத்துல வேற ஏதோ எண்ணம் முதிர்ச்சி அடையிறது தோழியா நினைச்சு விடுறார். அவர் உள்ளத்துல வேற ஏதோ எண்ணம் வருது ஆணாவே பாடுறார். ஆக மொத்தத்துல நினைவின் மாறுதல்களாலதான் வெவ்வேறு தசை அவர் அடைகிறார். அந்த மாதிரி கூட முடியுமான்னு கேட்டா, இப்ப நான் இருக்கேன்னு வச்சுங்க, என்ன பிள்ளைன்னு சொல்லிக்கலாமா? எங்க அப்பாவுக்கு நான் பிள்ளைங்கிறதுனாலே. என்ன தாப்பன்னு சொல்லிக்கலாமா? என் பிள்ளைக்கு நான் தாப்பங்கிறதுனாலே. என்ன கணவன் சொல்லலாமா? என் மனைவிக்கு நான் கணவன் படிக்காதே. அப்போ நானே இப்ப 3 பேரா? நான் ஒருத்தனா 3 பேரா? அப்போ நானே பிள்ளைன்னு சொல்லிட்டேன், நானே அப்பான்னு சொல்லிட்டேன், நானா பர்த்தான்னு சொல்லிட்டேன். நான் 3 பேர்ல நான் ஒருத்தன் தான். ஆனா இந்த மனைவியோட சம்பந்தப்படுத்தி பார்க்கச்சே நான் பர்த்தா, பிள்ளையோட சம்பந்தப்படுத்தி பார்க்கறச்சே நான் தாப்பன், தகப்பனோட சம்பந்தப்படுத்தி பார்க்கச்சே நான் பிள்ளை. அப்ப என்னுடைய நினைவிலேயே என்னால 3 இருக்க முடியுது இல்லையோ? இது எல்லாமே பிரக்ஞையின் மாறுதல்கள். அதை போல நம்மாழ்வாருக்கும் 3 பிரக்ஞை ஏற்படுறது. ஏதோ ஒரு நினைவுனால தோழியா நடிச்சு விடுறார், ஏதோ ஒன்னத்தினால தாய் பாவனையில பாடுறார், ஏதோ ஒன்னத்தினால மகள் பாவனையில பாடுறார். என்னன்னு பார்ப்போம். நீங்க திருமந்திரம்னு கேள்விப்பட்டிருக்கு. ஓம் நமோ நாராயணாயாங்கிற 8 எழுத்து இருக்கொல்லி ஆச்சாரியனிடத்திலே சமாசேனம் பண்ணி கொண்டு பஞ்சசம்ஸ்காரத்தின் போது நமக்கு ஆச்சாரியன் சொல்லி கொடுக்கிறது. அதுல 3 பதங்கள் இருக்கா. ஓம் நமஹா நாராயணாயான்னு 3 பதம். இதுக்கு மொத்தம் 8 எழுத்து. ஓம்ங்கிறது 1 எழுத்து, நமஹாங்கிறது 2 எழுத்து, நாராயணாயாங்கிறது 5 எழுத்து. இந்த 8 எழுத்துக்கள்ல 3 பதங்கள். இதுல முதல் பதத்தை வாசிக்கச்சே நமக்கு ஒரு அறிவு வரும், 2ஆம் பதத்தை வாசிக்கச்சே ஒரு அறிவு வரும், 3ஆம் பதத்தை வாசிக்கச்சே ஒரு அறிவு வரும். அறிவு என்னன்னு சொல்றேன். ஆனா ஆழ்வாருக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? முதல் பதமான ஓம வாசிக்கச்சே அவருக்கு தோழியா தோணிடும். நமஹாங்கிற 2ஆம் பதத்தை வாசிக்கச்சே தாயா பாடுவர். நாராயணாயாங்கிற 3ஆம் பதத்தினுடைய அர்த்தம் தெரியச்சே மகளா பாடுவர். சுவாமி எங்கேயோ சம்பந்தம் இல்லாத இத்தனை நாள் தோழி தாயார் மகள் ஏதோ நாயிகா பாவம்னு பேசியிருந்தோம். திருமந்திரத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ அது வெறும் ஞானமானா இருக்கும் திருமந்திரம், இது பிரேமமாச்சேன்னா அது முச்சினாத்தான் பிரேமங்கிறது. அதுக்கு தான் முதல்ல சொல்லியிருக்கேன், ஞானமும் உண்டு பிரேமமும் உண்டு. ஓங்கிற அர்த்தத்துல நாம் என்ன புரிஞ்சு கொள்ளுகிறோம்னால் பகவானுக்கு நமக்கு உண்டான சம்பந்தம் தெரியும். இப்ப நமக்கு அவருக்கு உறவு உண்டா இல்லையா? அவர் படத்துல இருக்காரு இல்லையா, அங்கேயே இருக்கிறார். இல்ல நமக்கு அவருக்கு ஏதாவது நெருங்கின சம்பந்தம் உண்டானா? நெருங்கின இல்ல. அவர் இல்லாம நாம் இல்லை, நாம் இல்லாத அவனே இல்லை. நம்ம ஒத்தொத்தருக்குள்ளே நீக்கமர பகவான் நிறைந்து இருக்கிறார் இல்லையோ, அந்த அளவுக்கு பெருமானுக்கு நமக்கு நெருங்கின தொடர்புண்டு. அதனாலதான் இந்த இடத்துல சம்பந்தத்தை, அவனுக்கு நமக்கு உண்டான சம்பந்தத்தை ஆழ்வார் அவ்வப்போது தெரிந்து கொள்ளுகிறார். ஓம்காரத்திலே யாருக்கு ஆருக்கும் உண்டான சம்பந்தம் தெரியும்னால் அகாரத்துக்கும் மகாரத்துக்கும் உண்டான சம்பந்தம் தோற்றும். ஓங்கிறத நீங்க பிரிச்சுன்னு வச்சுங்க, அ உ ம என்று 3ஆக பிரியும். அ உ சேர்ந்ததுன்னா ஓன் ஆகும், மா சேர்ந்ததுன்னா ஓம் ஆகும். இதுல ஆ என்பது பரமாத்மாவை குறிக்கும், மா என்பது ஜீவாத்மாவை குறிக்கும். அ என்னும் எழுத்து விஷ்ணுவை சொல்லும், மா என்னும் எழுத்து ஜீவாத்மாவை சொல்லும். இப்ப நாம் எல்லாரும் மா, ஸ்ரீமன் நாராயணன் தான் ஆ. ஆவுக்கும் மாவுக்கும் உண்டான சம்பந்தம், இந்த சம்பந்தத்தை தான் ஓங்காரமே சொல்லும். இது வரைக்கும் மட்டும் இப்ப ஞாபகம் வச்சுங்க. அது எப்படி தோழிப்பாட்டு ஆறுதுங்கிறது அப்புறம் சொல்றேன். பகவானுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உண்டான சம்பந்தத்தை ஓங்கிற பிரணவம் சொல்லிடும். அடுத்து நமஹான்னா மஹா ம ந மஹா மம. சம்ஸ்கிருதம் கொஞ்சம் அறான வாசிச்சிருப்பீன்னு நினைக்கிறேன், இருந்ததுக்காக சொல்றேன். அஸ்மத் சப்தம்னு பேர். அஸ்மத் சப்தம் அகம் ஆவாம் பயம் மாம்மா ஆவாம்னா அஸ்மாகம் பகான்னு சொல்ற மாதிரி. அஸ்மத் சப்தம்ங்கிறது நான்கிறத பத்தினது. யுஷ்மத் சப்தம்ங்கிறது தொங்கி வாம் யூயம் உன்ன பற்றினது. தத் சப்தங்கிறது சஹதவுதே தம் தவுதான்னு சொல்லுகிற மொழி. அத போல இந்த அஸ்மத் சப்தத்திலே அகம் ஆவாம் பயம் நான் என்னை பத்தி சொல்லிக்கிறது. மகான்னு சொன்னா என்னுடையதுன்னு அர்த்தம், மமான்னு சொன்னாலோ மகான்னு சொன்னாலோ என்னுடையது. ம நான், ந அல்லேன், நான் என்னுடையவன் அல்லேன்.
நான் பகவானுடையவன் இப்படிங்கிற ஞானத்துக்காக ஏற்பட்டதுதான் நமஹா. அப்ப நமஹாங்கிறதுலே நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் என்னுடைய நல்லேன், அவனுடையவன், அவர் பார்த்து எப்ப ரட்சிக்கிறாரோ அப்ப ரட்சிக்கட்டும் இப்படின்னு இருக்கிறது நமஹாங்கிற சப்தத்தினுடைய அர்த்தம். நாராயணாயான்னு சொல்றது, நான் நாராயணனுக்குரியவன், எல்லா தேசத்திலும் எல்லா காலத்திலும் அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும். இது நாராயணாயாங்கிற சப்தத்தினுடைய அர்த்தம். அப்ப பெருமானுக்கு எனக்கு சம்பந்தம் உண்டுன்னு பிரணவத்துல தெரிஞ்சிடும். அவர் தான் என்ன ரட்சிக்கணும், நானா முயற்சி இருக்க வேண்டிய தேவையில்லை. அது நமஹாங்கிறதுலேன்னு தெரிஞ்சிட்டோம். நான் அவர் அடைஞ்சு அனுபவிக்கணும், கைங்கரியம் வேணும். இது நாராயணாயாங்கிறதுலேன்னு தெரிஞ்சிட்டோம். இப்ப இந்த 3 நிலைகள் தான் ஆழ்வாருக்கு 3 பாவனை. பெருமானுக்கும் தனக்கும் இருக்கிற சம்பந்த ஞாபகம் வந்தால் தோழியா பாழ்டுவர். பெருமானே தான் ரட்சிக்கணும், நாம பண்றதுக்கு ஒண்ணுமில்லைங்கிற நம்பிக்கை வந்தா தாயாரா பாழ்டுவர். பெருமான உடனடியா அடைஞ்சு அனுபவிக்கணும்னு இருந்தா மகளா பாழ்டுவர். அப்ப திருமந்திரத்தில் இருக்கிற 3 பதங்கள், அதை பத்தின ஞானம் எப்பப்ப ஆழ்வாருக்கு ஏற்படுறதோ, இப்ப சம்பந்த ஞானம் ஓங்காரத்திலேருந்து வருதா, தோழி என்ன பண்ணுவல்னு சொன்னேன், நாயகியும் நாயகனும் சந்திக்கிறதுக்கு அவள் தானே ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறா. உனக்கு அவனுக்குன்னா தொடர்புன்னு அவ தானே சொல்லி கொடுக்கிறா. அப்ப அந்த பாசரமா ஆழ்வார் பாட ஆரம்பிச்சிருவோம். ஓம்காரத்துல பகவானுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்கு. ஆழ்வாருக்கு அது ஞாபகம் வர வர உடனே சந்திக்கணும்னு தோடுறது, சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ற தோழியா பாடுவோம். அடுத்து நமஹாங்கிறது நன்னா மனசுல பட்டா நாம போகவே கூடாதே, ஆடித்தானே இருக்கணும், அடங்கித்தானே இருக்கணும்னா தாயார் தானே சொல்லிட்டு இருக்கா, பெண்ணே நீ பேசாம இரு, வீட்டோட இரு, போகாதே போகாதேன்னு சொல்லிருக்காளோ இல்லையோ. அப்ப இந்த நமஹா சப்தத்தினுடைய அர்த்தம் பட்டா தாய்ப்பாசனமா பாடுவோம். அதே நாராயணாயாங்கிறது இப்ப பகவான் அடைஞ்சோடனே அனுபவிக்கணும். இது நாராயணாய சப்தத்துக்கு அர்த்தமும் இல்லையோ, அதுதான் மகள் பாசனம். ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் வீட்டோட இருக்கிறதெல்லாம் பிடிக்காது, என்னவோ இப்பவே நாயகன் அடைஞ்சோம்னு துடிக்கிறாளோ இல்லையோ, அது மகள் பாசனத்தில். இதனால்தான் சம்பந்தத்திலும் உபாயத்திலும் பலத்திலும் உணர்த்தி துணிவு பதற்றம், சம்பந்தத்துல நல்ல உபாய பலங்கள் சம்பந்த ஞானம் உணர்ந்துட்டார்னால் தோழியா பாடுறார். பகவானே உபாயம், நாம பண்றதுக்கு ஒண்ணு இல்லைன்னு துணிஞ்சுட்டார்னால் தாயாரா பாடுவர். அதே அவன் கிடைக்கணும் துடிச்சார்னா மகளாக பாடுகிறார். இந்த 3 தனக்கே இருக்கிற பேதம், அவஸ்தா பேதம். இதையேதான் தோழின்னு சொல்லிக்கிறார், தாயார்னு சொல்லிக்கிறார், மகள்னு சொல்லிக்கிறார். அப்ப ஆண் ஞானத்தோட பேசுவர், பெண் பிரேமத்தோட பேசுவர். அதுக்கு உள்ளுரை பொருள் உண்டோன்னு கேட்டா, இந்த திருமந்திரத்தில் இருக்கிற 3 பதங்களுடைய அர்த்தம் அவர் மனசுல பட அதுக்கு தகுந்தாப்புல 3 நிலைமையோட ஆழ்வார் பாடுகிறார். அது பாடினத்திலே 5 விதம்னு பார்த்தோம். தூது விடுறது பார்த்தோம், மடல் எடுத்தல் பார்த்தோம், அதே போல ஊடுகிறார்ங்கிறத பார்த்தோம். அதுக்கு ஒரு பாசனம் மட்டும் சொல்றேன். தூது விடுறதுங்கிறது ஏதனால், பட்சியை பிடிப்பர், ஒரு பறவை தம் பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு பறவையை கூப்பிட்டு நீ போய் பகவான் இடத்துல நான் இருக்கேன்னு சொல்லுன்னு தூது விட்டுடுவர். இதுக்குன்னு 4 பதிகம் பாடினார். அஞ்சரைய மடனாராய் அடியத்தாய் நீயும் நின் அஞ்சரைய சேவலுமாய் ஆவாவென் எனக்கருளி வெஞ்சரை புள்ளுயர்த்தார் என்விடு தூதாய் சென்னக்கால் வஞ்சரையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமே. இது முதல் 10 4ஆம் திருவாய்மொழி முதல் பாசனத்திலே. பக்கத்தில் இருந்தது நாரை, கொக்கு, வண்டு, மகன்றில், குருகு, இத போல நிறைய பறவை பேர் வரும். ஆழ்வார்கள் அவதாரத்தாலே பக்ஷி ஜாதிக்கே பெருமைன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அடிக்கடி அவ பேசிட்டாடு இல்லையோ. இது என்ன நம்ம பூர்வர்கள் எழுதி வச்சிருக்காருன்னா, ராமாவதாரத்தாலே குரங்கு ஜாதிக்கு ஏற்றம், ஆழ்வார்கள் அவதாரத்தாலே பக்ஷி ஜாதிக்கு ஏற்றம். ஏன்னா அங்கேயும் ராமன் குரங்குத்தானே தூதா விட்டார், ஆழ்வார்களும் பறவையத்தானே தூதா விடுறார். இந்த தூது விடுவதுங்கிறது என்ன, அதுக்கு ஒரு உள்ளுரை பொருள் இருக்கு. தூது விடுதல்ங்கிறது நாம போய் ஆச்சாரியன் திருவடிகள்ல விழறதுதான் தூது விடுதல். ஏன்னா இந்த பறவை போய் நம்ம பத்தி பகவான் இடத்துல சொல்ல போறதுன்னா நாயகிக்கு எண்ணம், ஆச்சாரியன் தானே நம்ம பத்தி பகவான் இடத்துல சொல்ல போறார். எதுக்கு சமாசேனன்னு போறோம், என்னை பத்தி பெருமாள்கிட்ட விண்ணப்பியும்னு சொல்றதுக்கு தானே. அப்ப அந்த பக்ஷியே தான் ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியன் காலில் விடறதான் பக்ஷி காலில் விடறார். பக்ஷி அப்பப்ப ஆழ்வாருக்கு பக்கத்துல வந்ததுன்னா நீ போய் பகவான் இடத்துல சொல்லுன்னு ஆழ்வார் தூது விட்டுடுவர். என்ன சொல்ல வேணும், அவரை எப்படி அடையாளம் தெரிஞ்சுக்கணும், அங்க ஒரே கூட்டமா இருக்குமே எனக்கு பயமா இருக்கேன்னு பக்ஷி சொல்லும். அப்ப இவர் அடையாளம் எல்லாம் சொல்லி அனுப்புவார். சங்க சக்கரம் யார் பிடிச்சிருக்காரோ அவர்கிட்ட போய் சொல்லு, யார்கிட்டயாவது போய் சொல்லிடாதே. யார் திருமாலையிலே துளசி மணி மாலை தரிச்சிருக்காரோ, யார் கையில சங்க சக்கரம் பிடிச்சிருக்காரோ அவரிடத்துல நான் சொன்னேன்னு போய் சொல்லு. பறவை உடனே கேட்கும், என்ன சொல்லணும், என்ன சொல்லணுமா, நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், பராங்குஷ நாய்க்கின்னு ஒரு வார்த்தை சொல்லு. அப்புறம் அவர் இருக்காரான்னு பாருங்க, நீ உடனுக்குடன் உன்னோட கிளம்பி வர ஆரம்பிச்சுடுவோம். இந்த மாதிரி ஆழ்வார் நம்ம விட்டு சமப்படுறாராமே, நான் உடனே வரேன்னு கிளம்பிடுவார். பறவைக்கு சந்தேகம், என்ன பிடிச்சி சிறையில போட்டா, ஏற்கனவே ஹனுமார் இப்படித்தான் போய் வால்ல நெருப்போட வந்து சேர்ந்தார், நீர் நம்மளை இப்ப தூது விடுறீர், நான் போறச்சே எனக்கு என்ன ஆயிடுமோன்னு இந்த பறவை கவலை. ஆழ்வார் பதில் சொன்னார்,
வன்சிறையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யும். அவன் கொஞ்ச நாள் சிறையில வச்சுட்டாத்தான் எனக்காக இரேன். நான் சீதையா பிறந்திருக்கிறச்சே இருக்கல, தேவஸ்திரீகள் எல்லாரையும் ரட்சிக்கணுங்கிறதுக்காக, தேவர்கள் கஷ்டப்படுறாளே, ராட்சசர்கள் துன்புறுத்துறாளே, அவர்களை முடிக்கணுங்கிறதுக்காகத்தானே நான் போய் 10 மாசம் சிறையில இருந்தேன். நம்மாழ்வார் தன்னையே சீதையா நினைச்சுன்னு சொல்லிக்கிறார். இப்போ அதுக்காக சொல்றேன், நானே 10 மாசம் சிறையில இருந்தேனே அசோகவனத்திலே, எனக்காக நீ இருந்தா என்னன்னு இந்த பறவையை கேட்கிறார். அப்புறம் ஆழ்வார் பாட்டுல கொஞ்சம் நிதானமா பார்த்தோம்னா, என் விடு தூதாய் சென்னக்கால் வன்சரையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யும். என் விடு தூதாய், நான் தூது விடுறேன், நீ போறேன், ஞாபகம் வச்சுக்கோன்னார். தெரியுமே, நீர் தான் தூது விடுறீர், அதுல சந்தேகம் இல்லையேன்னு இல்லே. ராமனும் ஹனுமான தூது விட்டார், சீத்தையும் ஹனுமான தூது விட்டாலும் அதே ஹனுமான சீதையை ராமன் அனுப்பிச்சாலே. ராமனிடத்திலே ஹனுமான் அக்கறைக்கு போனார், சீதையிடத்திலே ஹனுமான் இக்கரைக்கு வந்துட்டார். இதுல ராமதூதனா போறச்சையும் பரிசு கிடைச்சது, சீதா தூதனா வரச்சையும் பரிசு கிடைச்சது. ராமதூதனா போடச்சே வாலில் நெருப்பு பரிசு, இதுதான் கிடைச்சது. சீதா தூதனா திரும்பி வரச்சே, திரும்பி வந்த ஹனுமான பார்த்து அணைத்து கொண்டு, இதை விட நான் உமக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை என்று ராமன் நன்றி தெரிவித்தான். அது ஆழ்வார் ஞாபகப்படுத்துறார். சீதா தூதனா போறச்சே ராமன் ஆலிங்கனம் கிடைச்சது, ராமதூதனா போறச்சே வாலில் நெருப்பு கிடைச்சது. ஞாபகம் இருக்கு இல்லையோ? என்படு தூதாய் சென்னக்கால், இப்ப நீ போறது பராங்குஷ நாய்க்கின் தூதாக, ஒன்னும் ஆகாது உனக்கு. உனக்கு பகவான் பார்த்து சத்காரம் பண்ணி உன்னை உட்கார்த்து வச்சு மரியாதை பண்ணித்தான் பேசுவனே தவிர என்ன அனுப்பிச்சிருக்கிற அதிகாரி அப்படிப்பட்டவர்னு புரிந்து கொள். ஆரோ நான் அனுப்பல, நாயிகா பாவத்தில் தலை சிறந்திருக்கிற ஆழ்வார் அனுப்பிச்சிருக்கார். அதனால உனக்கு ஒன்னும் ஆகாது, போ. நேர இங்கேருந்து நார கடையும் போச்சு. பெருமாளை பிடிச்சு அவங்ககிட்ட விஷயத்தை சொல்லணும். என்ன சொல்லணும்னு ஆழ்வார்த்தை கேட்டு வச்சிருந்தது. நல்கித்தான் காத்தளிக்கும் பொழிலேடும் வினையேற்கே நல்கத்தான் ஆகாதோ நாரணனை கண்டக்கால் மல்கு நீர் புணப்படப்ப இரசேர்வன் சிறுகுருகே மல்கு நீர் கண்ணேர் போர் வாசகங்கொண்டு அருளாயே. அந்த பொண்ணு அழுதுண்டே இருக்கான்னு போய் ஒரு வார்த்தை சொல்லு. நீ வேற ஒன்னும் சொல்ல வேண்டாம் என்னை பத்தி, நீ போய் அழுதுண்டு இருக்கான்னு சொல்லுட்டா கிளம்பி வந்துடுவரா? நீ அழுதுண்டே இருக்க வேண்டியதுதான். அவர் வருவரா, நித்திய சூரியர்களுக்கு நாயக்கன், இந்திரனுக்கெல்லாம் இந்திரன். எத்தனை பேர் இருக்க போறாளோ, என்ன உள்ள விடுவாளோ மாட்டாளோ யாருன்னு எனக்கு தெரியலையே, நிக்கிறதுக்கே பயமா இருக்கே. இத்தனை இந்த நாரை சொல்லிட்டு நீ போயேன், நான் சொன்னேன் ஒரு வார்த்தை சொல்லு. அருளாத நீர் அருளி அவர் ஆவி துவராமுன் அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாளென்னு அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருள் ஆழி வரிவண்டே யாமும் மென் பிழைத்தோமே. சட்டுன்னு வண்டுக்கு மாறிடுவார். நாரைய தூது விட்டு இருப்பார். மகன்றி பட்சி, குருகு, வண்டு, ஓரொரு பறவையாக அந்த 10 பாசரத்துக்குள்ள தூது விட்டார். நான் போய் பகவான்கிட்ட என்ன சொல்லணும்? உடனடியா ஆழ்வார் கோவில் வாசலுக்கு வா, ஆழ்வாருக்கு நீ கருட வாகனத்தோட சேவை சாதிக்கணுமா, உடனே வர சொன்னார்னு சொல்லிடுனா போச்சு. வண்டு போய் பெருமாள் முன்னாடி நின்று நான் பராமரிச நாய்க்கு அனுப்பிச்சு வந்திருக்கேன், நீர் உடனடியா வாரும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டு பெருமாள் சொன்னார். அவருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த வண்டு வந்ததுன்னு. உடனே கூட்டமா எல்லா தேவர்கள் நித்திய சூரியர்களா இருந்தாலும் இல்லையோ, இது அங்கேருந்து நீர் உலகத்தையெல்லாம் ரட்சிக்கிற வராமே, ஆனா ஒருத்தியை மட்டும் ரட்சிக்காத விட்டுருக்கிறாமே, அதைத்தான் பராமரிசனாக்கி சொல்லிட்டு வர சொன்னான்னு சத்தம் போட்டு பேசுது. பெருமாள் கிட்டக்க ஏன் சத்தம் போடுறேன், கிட்டக்கவா, 6 சத்தம் போட்டா எனக்கு பிடிக்காது, ஏன் போட்டா என்னான்னுட்டா, அப்ப ஒருத்தனை மட்டும் ரட்சிக்கிறேன்னா பேர் தங்குமா? உலகத்தனையும் ரட்சித்தா தான் நாராயணன் பேர். லோகத்துல ஒருத்தரை மட்டும் விட்டு மிச்ச பேரை ரட்சித்தா நாராயணங்கிற பேர் இருக்குமோ? அதைத்தான் ரகசியம் சொல்லி வச்சிருந்தார் ஆழ்வார். நீ போய் ஒரே ஒரு கேள்வி கேளு, நாராயணங்கிற பேர் அவனுக்கு வேணும்னா உடனடியா வர சொல்லு, வேண்டாம்னா உச்சட சொல்லு. இந்த ரகசியத்தை போய் அந்த பூ பேசிவிட்டு உனக்கு நாராயணன் பேராமே, ஆனா ஆழ்வார் என்ன நீ ரட்சிக்கலையாமே, உடனே சட்டப்படாத உன்னோட வரேன் வா அப்படின்னு பெருமாள் உடனே கடந்து வந்துட்டாங்கிறதுதான் வியாக்கியாதா தெரிவிக்கிறார். தூது விட்டாலும் ஆழ்வார் விடுவது ஸ்ரீதேவி நாச்சியாரே தூது விட்டா போலே தன்னையே சீதையாக நினைத்துக் கொண்டுதான் அஞ்சலிமட நாரையிலே தூது விடுகிறார் ஆழ்வார். இது முதல் 10 4ஆம் திருவாய்மொழியில் நாயிகா பாவத்தோட பராங்குஷனாக்கி பாடினது. 2ஆம் 10 வந்ததுன்னா முதல் திருவாய்மொழி வாயும் திரையுகளும் காணல் மடனாராய் ஆயும் அமருலகும் துஞ்சிலும் நீ துஞ்சாயால் நோயும் பயலமையும் நீ தூர எம்மே போல் நீயின் திருமாலால் நெஞ்சன் கோட்பட்டாயே. பெருமான விட்டு பிரிந்த விரகத்தில் ஆழ்வார் துடிக்கிறார். விரகதாபத்தை ஆட்சி கொள்ள வீட்டை விட்டுட்டு, இங்க இருந்தா ரொம்ப ஞாபகம் வருதுங்கிறதுக்காக வீட்டை விட்டுட்டு தாமிரபரணி கரையோரமா போனார். அவர் விபதேசம் தாமிரபரணி கரையில தான். அதனால அங்க போனார். சாயங்கால வேலை 5 மணிக்கு வீட்டுல விளக்கேற்றி வச்சுட்டார். சாயங்காலம் அங்க போறார். வேகமா ஜலம் ஓடிண்டு, காத்து அங்கேயும் ஓடுறது. ஒரு மீன் கிடைக்கிற அளவுக்கு அப்படியே நாரை ஒரு கொக்கு நின்றுருக்கு. அந்த கொக்கு வெளுப்பா இருந்து சொல்லியோ, அதை பார்த்து அழ்வார் கேட்கிறார், என்னத்தான் இந்த பெருமாள் ஏமாத்திட்டாருன்னா கொக்கே ஒன்னையும் ஏமாத்திட்டார் சொல்லிருக்கே. கொக்கு கேட்டது ஏன் என்னைய அவருக்கு பெருமாளே தெரியாது இந்த கொக்குக்கு, அது ஏதோ வெளுப்பா நின்று இருக்கு. ஏன்னா
எப்போ நாயகிக்கு பகவானை பிரிந்தால், நாயக்கனை பிரிந்தால் உடம்பு வெளுத்து பசலை நோயின்னு வரும். நீங்க தமிழ் இலக்கியத்துல பாத்தீங்கன்னா பசலை நோய் காண்பதுங்கிறது முக்கியம். அது உடம்பு வெளுத்து போடும். இந்த நார உடம்பு வெளுத்திருக்கோ இல்லையோ, அப்ப திருமால் இதை வஞ்சிச்சுட்டபடியாலதான் இதுக்கு உடம்பு வெளுத்து போச்சுன்னு வச்சுட்டாரு. நாரை எப்பவுமே வெளுப்பாத்தான் இருக்கும். ஆனா அதை பார்த்து இவருக்கு என்ன தோன்றது, நானும் வெளுத்து போயிட்டேன், நாரையும் வெளுத்து போச்சு, நாரையோட கழுத்தை கட்டிட்டு ஓன்னு அழறார். நீயும் திருமாலால் நெஞ்சம் கோட்பட்டாயே, திருமால் உன்னையும் வஞ்சிச்சுட்டான் போட்டிருக்க, என்னத்தான் நினைத்தேன் உன்னையுமா வஞ்சித்தான் அழுதார். பக்கத்துல காத்து வேகமா ஓடிந்தது. காத்த பார்த்து நானும் தான் அந்த பகவான் எங்கே எங்கேன்னு தேடி ஓடிட்டு இருக்கேன்னா, காற்றை நீயும் தேடி ஓடுகிறாய் போல இருக்கிறது என்ன. காற்றும் கழியும் கட்டியழ கொண்ட பெரும் காதலுக்கு பச்சைம நூல் வரம்பில்லை என்று ஒரு நூல் வரம்பு சொல்ல முடியாமல் இன்னதுதான் கிரமம், பக்தி இப்படித்தான் இருக்கும்னே அழ்வார் இடத்துல சொல்ல முடியல. இப்ப உபாசனம்னா ரிஷிகள் இப்படி இல்லாம அழுவார். அவளுக்கு தியானம் தெரியும், உபாசனம் தெரியும், பக்தி தெரியும். ஆனா யாரும் காத்தையும் கழியும் கட்டின்னு அழப்போறதில்லை. ஆனா இவர் இப்படி அழுகிறாரேன்னு சொன்னால் அது ஞான பேச்ச காட்டிலும் பிரேம பேச்சுக்கு இருக்கிற ஏற்றம். இதனால மோட்சம் கிடைச்சிருமா? தாமிரபரணி ஆற்றில போய் நாரை கழுத்தை கட்டி அழுதுன்னு இருக்காரு, இது மோட்சமானு கேட்டால் ரிஷி மோட்சம் அடைவரான்னு கேட்கணுமே தவிர இதுல சந்தேகமே படக்கூடாது. ஏன்னா அவருக்கு உண்டானதுதான் கிடைக்குமா கிடைக்காதான்னு சந்தேகம். அவர் ஞானத்தோட பேசிட்டு இருக்காரு. ஆனா இங்க வேறு வழியற்று பக்தி பாரவசியத்தாலே பக்தி மேலிட்டு பேசுகிறபடியாலே இதற்குத்தான் நிச்சய மோட்சம் உண்டுன்னு சொல்லுவார்கள். அதனாலே காற்றாகட்டும், நாரையாகட்டும், குருகாகட்டும் இதெல்லாம் 2ஆம் பத்து ஆரம்பத்தில் அழுதார். பார்த்ததுக்கு இங்க இருக்கிற எல்லாருமே பெருமாளை புரிஞ்சு கஷ்டப்படுறா போட்டுது. நான் ஒத்தி தான் நினைச்சிருந்தேன், அது இல்லை. இந்த ஊர்ல தாமிரபரணியும் கட்டணம் பண்றது, குருவும் கட்டணம் பண்றது, நாரையும் கட்டணம் பண்றது, இதை விட நம்ம இருக்கிற இடமே தேவலேன்னு தோணி பிடித்த ஆழ்வார். வாண்டான்னு சாயங்காலம் கிளம்பி வந்தாலும் இல்லையோ, மணி 11 மணி திரும்பி போனா சாயங்காலம் விளக்கேற்றி வச்சது. இப்ப விளக்க தொட்டா கொதிக்காதா, வெங்கல விளக்கு தொட்ட உடனே ஒரே கொதிச்சுது. அதை பிடிச்சுன்னு அழுத ஆரம்பிச்சுட்டார். நான் தான் ஜரத்துல கொதிக்கிறேன்னா நீயும் ஜரத்துல கொதிக்கிற பொருளுக்கு உன்னையுமா பகவான் வஞ்சித்து விட்டான், அத்தையும் கட்டி எழுதார். இது 2ஆம் பத்திலே. இந்த 2ஆம் பத்திலேயே தாயார் பாசுரம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாசுரம். இத்தனை நான் சொன்னதுல மகள் பாசுரம். தாய் பாசுரத்தில் ஆடி ஆடி அகங்கரைந்து இச பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்காவென்னு வாடி வாடு இவ்வாழ்முதலே. இது பொண்ணு படுற பாட்டை கண்டு சகிக்காம தாயார் சொல்றது. ஏன்னா அந்த நாயகனை விட்டு பிரிந்து நாயகி ரொம்ப துடிக்கிறார். பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இவளால முடியல தாயாராலே. பெண்ணே வேண்டாம் வேண்டான்னு சொன்னேனே கேட்டியா, ஆறி இருந்திருக்க வேண்டும், நீ சமாதானப்பட்டு இருக்க வேண்டாமா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரிக்கு தான் இந்த பொண்ணு படுற பாட்டை தாயார் சொல்லிக்கிறார். இவ நனவோடு இருந்திருக்கிறச்சே எப்படி இருந்திருப்போ, இப்ப நனவற்று மூர்ச்சையா கிடக்கிறா எப்படி இருக்கா, இதை தாயார் சொல்லுகிறாள். ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி, பகவன் நாமத்தை பாடி பாடி கண்கள்ல இருந்து ஜலம் கொட்ட கொட்ட நாடி நாடி நரசிங்காவென்னு வாடி வாடும் இவ்வாழ்நுதலே. வாணுதல் இம்மடவரல் உம்ம காணும் ஆசையுள் நைகின்றாள். இம்மடவரல் உம்ம பார்க்கணுங்கிற ஆசையில தானே நலிந்தாள். வேற எதை ஆசைப்பட்டுட்டா? உம்மத்தானே ஆசைப்பட்டாள். ஆசைப்பட்டவர் அனுகிரகிக்கிறதானே ஸ்ரீமன் நாராயணனான உமக்கு கடமை. ஆனா இந்த பெண்ணை இப்படி பண்ணிட்டீரேன்னு தாயார் ரொம்ப வருத்தப்பட்டு 10 பாசுரங்கள் ஆடி ஆடி பதிகம். இது 2ஆம் பத்துல நடந்தது. 10-10க்குள்ளே 3ஆம் பத்துல மட்டும் நாயிகா பாவம் கிடையாது. 1, 2, 4, 5, 6, 7, 8 இது எல்லாத்திலையும் உண்டு. ஆனா 3ஆம் பத்துல நாயிகா பாவத்தோட ஒரு பாடலே. 4ஆம் பத்து ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் பாடினார். ஏராளும் இறையோனும் திசமுகனும் திருமகளும் கூறாளும் தனி உடம்பன் குலங்குரமா அசுரர்களை நீராகும் படியாக நிருமித்து படகொட்ட மாறாளம் கவராத மணிமாமை குரவிலமே. அதாவது இந்த பெண்ணுடைய வளையல், அவருடைய நிறம், அவருடைய மேல் அங்கி, அவ போட்டிருந்த அட்டிகை, அவ போட்டிருந்த மூக்குத்தி, அவ தலையில போட்டிருந்தது, அவருடைய அழகு, அவருடைய நிறைவு, இது இத்தனை பெருமாள் பரிசன் போட்டாராம். அதை பார்த்து நான் ஒன்னொன்னு இழந்துட்டேன் இந்த பெண்ணு பாடி கொடுக்கிறார். இது ஏராளுமிறையோனும் பதிகம். இதே போல திருமங்கியாழ்வார் பாடித்தார். அப்புறம் சொல்றேன், ஏராளுமிறையோனும் பதிகம் முழுக்க தான் ஒன்னொன்னுத்தையும் இழந்துட்டேங்கிறத தெரிவித்தார். அது ரொம்ப ஆச்சரியமான பதிகம்ங்கிறது. நான் கீழே ஒண்ணு சொன்ன, என்றோ நடந்தத இன்னைக்கு இருக்கிறதா நினைச்சு விடுறாள்னுட்டு பக்கத்திலே தன்னுடைய மண்ணை தொழாவி பாக்குறான். இதுவும் தாயார் சொல்றது. இப்போ ஆழ்வார் திருநகரில் உட்காந்துருக்கார் நம்ம ஆழ்வார். அவர் தன் ஊர் மண்ணை தொழவராராம். தொழவி பார்த்துட்டு இதுதான் வாமனன் அளந்த மண்ணுங்கிறார். அது நடந்திருக்கிறது யுகத்திலே. ஆழ்வார் இருக்கிறது துவாபர யுகத்தை முடிஞ்சு கலியுகத்தினுடைய ஆரம்பத்திலே. மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண்ணிதுவென்னு விண்ணை தொழுது அவன் மேவு வைகுந்தமென்னு கை காட்டும். ஆகாசத்தை பார்த்துட்டு இதுதான் ஸ்ரீவைகுண்டம் தெரியாதா அப்படின்னு கை குப்பிக்கிறாளாம். பக்கத்துல இருக்கிற மண்ணை தொழாவி பார்த்துட்டு வாமனன் அளந்த மண் இதுதாங்கிறாளாம்.
இதோடெல்லாம் இல்ல, இந்த பெண்ணுக்கு எவ்வளவு பைத்தியம் முடிச்சிருத்தோ தெரியல. ஏறு நீர் செவ்வேயிடக்கானில் நெடுமான் அடியாரின் ஓடும் ஏறிய பித்தினோடு எல்லா உலகும் கண்ணன் படைப்பெண்ணும். இவளுக்கு பிடிச்சிருக்கிற பைத்தியத்தை பார்த்தா போம் இளநாகத்தின் பின்போய் அவன் கிடக்க ஈசென்னும் கோமளவான் கண்ணை புல்கி கோவிந்தன் மெய்த்தனாவென்னும். அங்க ஓடிட்டு ஒரு கண்ணுக்குட்டியை கட்டியா கட்டி பிடிச்சிட்டு கண்ணன் மெய்த்த கண்ணுக்குட்டி இதுதாங்கிறா. பாம்போடு ஓடிட்டு இருக்கு, அது பின்னாடியே ஓடி கண்ணன் சேனிச்சு இருக்கிற ஆதிசேஷன் இதுதான் சொல்றா. இவளுக்கு எவ்வளவு பைத்தி பிடிச்சிருக்குன்னு தெரியல. ஆட்சியர் வெண்ணகாடு அவனுண்ட வண்ண ஈசென்னும் வாய்த்த குடல் ஓசை கேட்கில் யாரானு குடல் ஓசை ஊதின்னு போனா பகவானே குடல் ஊதுகிறான்னு சொல்லும். எங்கேயான வெண்ணைய பார்த்தா பகவான் சாப்பிட்ட வெண்ணெய் இதுதான் சொல்றா. இப்படி ஏறிய பித்தினோட என் பெண்ணோட நான் படுறது போல, இது எப்படி தீர்க்க போகிறேன்னு தெரியலேன்னு தாயார் பக்கத்து வீட்டுக்காரின் இடத்துல சொல்லிக் கொடுக்கிறார். இதுவும் நாயிகாபாவத்துல 4ஆம் பத்து பாடினதுதான். 5ஆம் பத்திலே பல பதிகங்கள். இதுலதான் மடல் எடுத்தார் ஆழ்வார். இந்த கீழே மடல் எடுத்தார்னு சொன்னேனே, பனமடல்ல உட்கார்ந்து குதிரை இழுக்க சொல்லி ஆணுடைய படத்தை எழுதிங்கிறது. இதுல தமிழர்களுக்கு ஒரு மரபு, சம்ஸ்கிருத இலக்கியத்துக்கு ஒரு மரபு. தமிழ் மரபிலே என்னதான் இருந்தாலும் பெண்ணு மடல் எடுக்க மாட்டாள், ஆண் தான் மடல் எடுக்கலாம். கடலன்ன காமத்தர் ஆயினும் மாதர் மடலூரார் மற்றையார் மேல். கடல் போன்ற காமம் இருந்தாலும் பெண்கள் மடலூர மாட்டார்கள், ஆண்கள் தான் மடலூருவர்கள் தமிழர் மரபு. ஆனா சம்ஸ்கிருத இலக்கியத்திலே ஸ்திரீ மடல் எடுக்கிறது புருஷன் மடல் எடுக்கிறது ரெண்டுமே ஏத்துக்கிறார். இதனால திருமங்கை ஆழ்வார் சிறிய திருமடல் பெரிய திருமடல் 2 பாடினார். அது ஒரு பாட்டுல சொல்லிட்டார், நாங்கள் கண்டிப்பா வடநெறியே வேண்டினோம், தென்னெறி இதுக்கு வேண்டாம்னு தரதும். என்ன தென்னெறிங்கிறது தமிழ் பாஷைப்படியோ இல்லையோ, இந்த தென்னெறி படி நான் பாடுறதா இல்ல அப்படின்னா இவர் பெண் பாவனையில மடல் எடுக்க கூடாது தமிழ் இலக்கியத்தின்படி. ஆனா சம்ஸ்கிருத இலக்கியத்தின்படி பெண் பாவனையில மடல் எடுக்கலாம். மண்ணு வடநெறியே வேண்டினோம். நான் இந்த பிரபஞ்சம் பாடுற வரைக்கும் சம்ஸ்கிருதனாவே பாடிட்டு போறேன், பாடிக்கிறது தமிழ்ல தான். ஆனா நான் நினைச்சிருந்தது சம்ஸ்கிருத இலக்கியத்தின்படியே பாடுவேன்னு சாதித்தார். அது என்னத்தினால அப்படி நடந்ததுன்னு சொன்னா, சாதாரணமா லோகத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் மடல் எடுக்கிறது இல்லையே. ஆனா நாயிகாபாவத்தோட ஆழ்வார்கள் மடல் எடுத்திருக்காளே, என்ன வித்தியாசம்? மரபு மீறலாமாங்கிற சந்தேகம் வரும். மரபு மீறத்துக்கு ஒரு காரணம் உண்டு. லோகத்து பெண்கள் மடல் எடுக்கிறதுலாம் யார பத்தி? ஏதோ ஒரு புருஷனை பத்தி. இங்க இருக்கிற யாரையோ பத்தி தான் மடல் எடுத்தாங்க. இவாளுக்கெல்லாம் அவ்வளவு பெருமை இல்லை மடல் எடுக்கிற வைக்கிற அளவுக்கு. இந்த நாயகனுக்கு அத்தனை பெருமை இருந்தா பெண்ணு மடல் எடுக்கலாம். இது ஒண்ணு இல்லை அந்த மாதிரி. ஆனால் யாருக்கு மடல் எடுக்கிறது இல்லை. ஆனா ஸ்ரீமன் நாராயணன் அப்படியா பார்த்த உடனே மடல் எடுக்க வைக்கிறானோ இல்லை. அதனாலதான் பரகால நாய்க்கியோ பராங்குஷ நாய்க்கியோ மடல் எடுத்தார்கள். மறுபடியும் அதே தான் பார்க்கணும். இப்போ இது லௌகிக விஷயமா இருந்தா புரியாது. இது பகவத் விஷயமா இருக்கிறதுனாலே பெண்ணு மடல் எடுத்தலும் கூடுன்னு வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அதைத்தான் 5ஆம் பத்தில் 3ஆம் திருவாய்மொழியில் மாசரு சோதி என் செய்யவாய் மணிப்புன்னத்தை ஆசரு சீலனை ஆதிமூர்த்தியை நாடியே ஏசரும் ஊரவகவ தோழி என் செய்யுமே எத்தனை நாட்களாக அறிவிழந்து கிடந்தேன், இந்த பெருமானை எப்படியாவது அடைஞ்சுடணும்னு மடல் எடுக்க தொடங்கினாள். அதுலேன்னு 3 பதிகம் மடல் எடுக்கணுங்கிறதுக்காக ஆரம்பிச்சார். சாயங்கால வேலை வந்துருச்சு. ராத்திரியா இருந்து மடல் எடுத்து என்ன ஆகும்? 6 பாப்பா. ஆனாலும் நிறுத்தி விட்டார். மறுபடியும் மகள் பாசனம் தான். ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நள்ளிருளாய் நீரெல்லாம் தேறி ஓர் நீளிரவாய் நீண்டதால் பாரெல்லாம் உண்டனம் பாம்பனையான் வாரானால் ஆலல்லே வல்வினையே ஆவிகாப்பாரினியே. இந்த ஆவியினுமே யார் காக்க போறான்னு தெரியல. ராத்திரி வந்துருச்சு. கண்ணனும் வாரானால் காகுத்தனும் வாரானால். கண்ணன் ரட்சிக்க வரல, காகுத்தன் ரட்சிக்கிறதுக்கு வரல. இதுவே நான் முடிஞ்சு போட வேண்டியதுதான் போல் இருக்குன்னு 5ஆம் பத்திலே 4ஆம் திருவாய்மொழி பாடினார். அதற்கு அடுத்தது மகள் பாசனம் தான். ரொம்ப ஆச்சரியமான பதிகம். திருக்குறுங்குடி நம்பிக்காக குறுங்குடி நம்பிய நினைத்தே 10 பாசனங்கள் பாடினார். எந்தனேயோ அன்னமீர்கள் என்ன முனிவது நீர் நங்கள் போல திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டவன் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செந்தனிவாய் ஒன்னினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. என் நெஞ்ச என்னிடத்துல இல்லே. அன்னமீர்கள் எனக்கு நீங்க உபதேசிக்காதீங்க. அவ பார்த்து 6 இருங்கிற அளவு இல்லையோ. எனக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருப்ப சொன்னா காது எங்கிட்ட இருக்கணும் நீங்க சொல்லணும், மனசு எங்கிட்ட இருக்கணும் நீங்க சொல்லணும். இந்த மனசும் கண்ணும் செவியும் என்றோ நம்பி பின்னே போயிடுச்சு. நீங்கள் சொல்றது எதுவும் என் காதல ஏறப்போறது கூட கிடையாது. நீங்க உங்க கோணத்திலேயே பாக்குறீங்களே தவிர பாட்டுல சொல்றாரு, என் நெஞ்சினால் நோக்கி காணீர் என்ன முனியாதே தென்னஞ்சோல திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டதில். என் நெஞ்சினால் நோக்கி காணீர் எந்த பொண்ணு இதுதான் முதல்ல சொல்லும். என் கோணத்திலே பாருங்க. நீங்க உங்க வயசான கோணத்திலே பாத்துட்டீங்கன்னா நாங்க என்ன சொல்றோங்கிறத பாருங்கன்னு பொண்ணு சொல்றது இல்லையோ. இது இன்னைக்கு இல்லையவா சொல்றது? 5108 வருஷத்துக்கு முன்னாடி ஆழ்வார் பாடினார். என் நெஞ்சினால் நோக்கி காணீர் என்ன முனியார். ஆனா வித்தியாசம்
இது லௌகிகம், அது வைதிகம். திரும்பி சேர்த்து சொல்றேன், என்னுடைய நெஞ்சத்திலேருந்து பாருங்க, பகவானிடத்துல நெஞ்சம் போயிட்டதுனால இனி நீங்க சொன்னது கேட்காதுன்னு ரொம்ப ஆச்சரியமான 10 பாசுரம். திருக்குறுங்குடி நம்பி பெருமாளே அழகு, அந்த எம்பெருமானே தான் பராங்குஷ நாயக்கியாக பிறந்ததாக ஐதிக்கம். ஏன்னா ஆழ்வாருடைய தாயாரும் தகப்பனாரும் திருக்குறுங்குடி பெருமாள்கிட்ட தான் போய் பிரார்த்திச்சிருந்தா, நமக்கு குழந்தை பேர் இல்லே வேணுங்கிறதுக்காக. உடையநங்கையார் காரி இவா 2 பேரும் போய் நம்பி நடத்துல கேட்கிறார், யார போய் பிள்ளை வேணும்னு திருக்குறுங்குடி நம்பி கேட்கிறார். அவர் சட்டுன்னு தாயார் ஒன்ன போல வேணும்னா நம்பி யோசித்தார், என்ன போல உலகத்துல யாரும் இல்லை, நானே பிறந்தத்தான் உண்டு, என்ன போல இன்னொருத்தர் இருந்தாங்கன்னா நான் அனுப்பிச்சு வைக்கலாம், இருக்கிறதோ நான், அதனால நாமே பராங்குஷனாக பிறப்போம்னு நம்மாழ்வாராக பிறந்தார் ஐதிக்கம். அந்த எம்பெருமானுக்காக 5ஆம் பத்திலே 5ஆம் திருவாய்மொழியில் எங்கனையோ அன்னமீர்கள் பாடினார். அப்ப 5-3 5-4 5-5 3மே நாயிகா பாவத்துல பாடினதுதான். அதுக்கப்புறம் இந்த 5ஆம் பத்து 6ஆம் திருவாய்மொழி வந்தது, அதுலதான் அனுகாரம் பண்றார். அனுகாரம்னா திருமாலாவே தன்னை நினைச்சுடுவார்னு சொல்லி, அப்படியாவது பிரிவாற்றாமைய குறைச்சிக்கலாமாங்கிறதுக்காக கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும், கடல் ஞாலம் ஆவேனும் யானே என்னும், கடல் ஞாலம் உண்டேனும் யானே என்னும், கடல் ஞாலம் கீழ்ந்தேனும் யானே என்னும், கடல் ஞாலம் கீழ்ந்தேனும் யானே என்னும், கடல் ஞால தீசன் வந்தேறக்கொலோ. இது தாய்ப்பாசுரம். தாய்ப்பாசுரம்னா தாயார் மகளை பாக்குறா, மகள் இப்படி கை வச்சுன்னு உட்கார்ந்தாலும், நான் தான் உலகத்தையெல்லாம் சிட்டிச்சேன், நான் தான் உலகத்தெல்லாம் அழிச்சேன், நான் தான் உலகத்தெல்லாம் காக்கிறேன்னா இவளுக்கு பயம். ஓ பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கோ தெரியலையே, இப்போ என்ன இவ சிட்டிட்டேன் இவ அழிச்சேன், அதெல்லாம் பெருமாள் பண்றதான்னா. அப்ப அவனாகவே தன்னை நினைத்து கொண்டு பெண்ணு பாடுறா. அப்படி பெண்ணு கஷ்டப்படுறாளே பாடுறாளேங்கிறத தாயார் சொல்லிக்கிறாப்போ. ஏன்னா இந்த பாட்டுல என்ன இருக்கு, கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும். இந்த என்னும்னு சொன்னா மகள் சொல்றதா தாய் சொல்றாள்னு அர்த்தம். கடல் ஞாலம் செய்தேனும் யானே இது மகள் சொல்லுவள், என்னும் தாய்ப்பாசம். கடல் ஞாலம் ஆவேனும் யானே என்னும், கடல் ஞாலம் கீழ்ந்தேனும் யானே என்னும். இந்த எண்ணும் எங்க வந்தாலும் அப்ப தாயார் பாடுறாள்னு அர்த்தம். ஏன்னா மகள் முதல் வரி வரைக்கும் சொல்லியிருப்போம், மேற்கொண்டு தாயார் அனுவாதம் பண்ணுகிறாள். இப்படி அந்த 10 பாசுரங்களையும் பகவான் ஆகவே தன்னை நினைத்து கொண்டு நம்மாழ்வார் பாட, அது தாய் பாவனையிலே வெளியிட்டார். இது 5ஆம் பத்துல நடந்தது. 6ஆம் பத்து ரொம்ப ஆச்சரியமான 10 பாசுரங்கள். தொவழில்மா மணிமாட மோங்கு தொலைவில்லி மங்கலம் தொழுமிவளை நங்கமீர் நீரு நக்கினி ஆசையில்லை அகற்றி நீர். இத தோழி பாசுரமாக தாயாரை பார்த்து சொல்லிருக்கா, தோழி இனிமே இந்த பெண்ணிட்ட ஆசையை வைக்காதீங்க. அவ்வளவுதான். எப்ப அந்த திருத்தொலைவில்லி மங்கலம் சேவகிரான் அரவிந்தலோச்சனுக்குன்னு மனசை பறி கொடுத்தாலோ இனிமே நீங்க என்ன பேசியும் பிரயோஜனம் இல்லை. குமிழு மோசை விழவொலி தொலைவில்லி மங்கலம் கொண்டு புக்கு நீர் உமக்கு ஆசை இல்லாம விடுறதுக்கு நீங்களே தானே வழி தேடி கொண்டீர். ஏனால் இவள் இருக்கிறது ஏற்கனவே தொலைவில்லி மங்கலத்துக்கு போகாதேன்னாலாம். சின்ன கதை சொல்றேன். அம்மாழ்வார் பிறந்தார். பிறந்த உடனே ஜோசியக்காரால கூட்டி ஜாதகம் எழுதினான். அவர் எல்லாமே நன்னாத்தான் இருக்கும், பொண்ணு நன்னாத்தான் வாழ்வோ எல்லாம் சொல்லிட்டு. ஆனா இந்த தொலைவில்லி மங்கல ரெட்ட திருப்பதி பெருமாளை மட்டும் சேவை பண்ணி வைக்காதீங்க, பண்ணி வச்சா இந்த பொண்ணு உங்க பொண்ணே இல்லைன்னு அன்னைக்கே சொல்லிட்டார். தாயார் எல்லாரும் கூடி முடிவெடுத்தாலாம், இந்த பொண்ணை சேவை பண்ணி வைக்கலாமா, இல்ல நமக்கு பொண்ணு வேணும்னா சேவை பண்ணி வைக்காத விடலாமா. ஆனா அவ குலதெய்வமே அந்த பெருமாள் தான். யார் குடும்பத்துல பிறந்தாலும் அவரை சேவிச்சுதான் ஆகணும். அப்ப நம்மாழ்வாருடைய தாயார் முடிவெடுக்கிறார், இந்த பொண்ணு நம்ம இடத்துல இருக்கட்டும் இல்லாத போட்டும் அந்த பெருமாளை சேவிச்சுதான் ஆகணும். அன்னைக்கு முடிவெடுத்து கொண்டு போய் சேவை பண்ணி வச்சாலும் இல்லையோ, அன்னைக்கே அந்த பெருமாளுக்கு அந்த பொண்ணு ஆயிட்டா. இப்ப தோழி சொல்றா, இது நீங்க எப்போ எடுத்த முடிவாச்சே, இன்னைக்கு மனசை பறி கொடுத்துட்டாளேன்னு சொல்றதுல ஏதானும் அர்த்தம் உண்டா? இவள் இருப்பது அன்னியிலிருந்து அந்த பெண்ணுக்காகத்தான். குமுறு மோசை விழவொலி தொலைவில்லி மங்கலம் கொண்டு புக்கு. இந்த பெண்ணை கொண்டு போய் விழாவொலியோடு இருக்கக்கூடிய தொலைவில்லி மங்கலத்துக்கு அழைச்சின் போனீர்கள். செங்கட் பிரான் இருந்தமை காட்டினீர், பிரான் எம்பெருமான் இருக்கிறது இவனுக்கு சேவை பண்ணி வச்சீர்கள். அன்னிலேருந்து இந்த பெண்ணு தன் வசத்திலேயே இல்லை என்று தொலைவில்லி மங்கலத்துக்காக 10 பாசுரம் பாடினார். அது தோழி பாசுரமாக. அதே இன்னொரு 10 பாசுரம் மன்னார்குடி ராஜகோபாலனுக்கு அதுல இருந்தா ஒரு பாட்டை எடுத்து மணவாள மாமனிகள் சமர்ப்பித்தார். தீர்ப்பாறை யாமினி எந்தனம் நாடுது மன்னமீர் போர்ப்ப ஓர்பாளில் ஒண்ணுதல் ஊற்ற நன்னோய் இது தேறினோம் போர்ப்பாகு தான் செய்தான் நைவர வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகனார் கிவள் சிந்ததுழாய் திசைக்கின்னதே. பெண்ணுக்கு பெருமானிடத்துல காதல் மூர்ச்சித்து கிடக்கிறார். ஏதோ பூத பிரேத பிசாசம் பிடிச்சு விட்டுன்னு அம்மா நினைச்சுட்டு குரத்தி எல்லாம் கூப்பிட்டு அவளை குறி சொல்றதுக்கு சொல்றா. என்ன வந்துருக்கு மூந்து பாப்பாளாம், இப்படி நாடி பிடிச்சு பாப்பா. அதுக்கு அவ என்னென்னமோ பண்றா. சோழி எல்லாம் தூக்கி போடுறா, முரத்தை கொண்டு வச்சு நெல்லை தூக்கி வீசுறா. இதெல்லாம் வர்றதை வச்சு யார் இவ பேர்ல பிடிச்சுட்டு இருக்கான்னு அந்த குரத்தி சொல்லுவ பொருள். அதுக்காக கூப்பிட்டு எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப தோழி வந்தா, எதுக்கு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்குன்னு கேட்கறா. இதுல இந்த பெண்ணை யார் பிடிச்சிருக்கான்னு நான் கண்டுபிடிச்சாகணும்னு தாயார் சொல்றா.
ஏன்னா பைத்தியகாரத்தனம் என்று இப்போ ஏற்கனவே அவனுக்கு மனசை பறி கொடுத்தாச்சு. நீங்க இதெல்லாம் வேற பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இருக்கிற ஒட்டின்னு இருக்கிற உயிரும் போட போகுது. இதுதான் நடக்குங்கிறதுக்காக அந்த தோழி தடுக்கிறாள். இந்த பெண்ணு நடத்துற இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்கோ, ஆறாரோ எதோ தப்பு தப்பா அர்த்தம் சொல்லிட்டு போட போறா, வேண்டான்னு மறுத்தாளும். அதுக்குன்னு சகி வெறி விளக்குதல்னு தமிழ் இலக்கியத்துல ஒரு வழக்கம். சகினா தோழி, வெறி விளக்குதல்னா இவ என்னமோ தப்பு பண்ண பாக்குறாளும். இந்த பெண்ணுக்கு இன்னொரு மாப்பிளை பார்க்கலான்னு முயற்சி எடுத்துட்டாள்னா அது கூடாதுன்னு விளக்கறதுக்கு தான் இந்த 10 பாசுரங்கள் பாடினார். இதெல்லாம் 6ஆம் பத்துல இருக்கிற அனுபவம். 7ஆம் பத்துக்குன்னு தனிச்சிறப்பு, தாய்ப்பாசுர சிறப்பு. திருவரங்கத்துக்குன்னு 10 பாசுரங்கள் பாடினார். கங்குலும் பகலும் கன்றியில் அறியாள், கண்ணநீர் கைகளால் இறைக்கும், சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும், தாமரக் கண்ணன்னே தளரும், எங்கனே தரிக்கேன் உண்ண விட்டென்னும் இருநிலம் கைதொழாவிருக்கும், செங்கையல் வாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்கின்றாயே. திருவரங்கநாதனுடைய திருமணத் தூண்கள் 2 தூண்டுகோல் 2 சீரணத்துல செய்தி போறச்சேன். அதுக்கு முன்னாடி இந்த பராங்குஷ நாயக்கியை கொண்டு போய் கீழே போட்டா தாயார். இந்த பெண்ணு ஒன்னைய நினைச்சுன்னு மூர்ச்சையா கிடக்கிறா. நீ திரும்பி பார்த்தா தான் உண்டு, நான் நினைத்து ஒரு பிரயோஜனம் இல்லை, இவளை பத்தி நீ என்ன நினைத்தாய்னு தாயார் கேட்கறது 10 பாசுரங்கள். அது கங்குரும் பகலும் 10. அதற்கு அடுத்தது தெந்திருப்பேரை மகர நெடுங்குழை காதல். நவதிருப்பதி விதேசத்துக்குள்ள தெந்திருப்பேரேன்னு ஒண்ணு. வெள்ளச்சுரு செம்புடு ஆழியேந்தி தாமரக்கண்ணன் நெஞ்சினுடைய பிள்ளைக்கடா என்ன வார்த்தை காணீர் என் சொல்லுகேன் அன்னமீர்கள், வெள்ளச்சகமவன் வீர்த்திருந்த வேதவலியும் விழாவலியும் பிள்ளக்குழா விளையாட்டுலியும் அரா திருப்பேரையில் சேர்வன் நானே. நீங்க என்ன பேசினாலும் நான் கேட்கறதா இல்லை, என் நெஞ்சு திருப்பேரையில் பெருமான் இடத்துல போயிடுத்து. நாடும் நகரமும் வேண்டேன், நாணனக்கில்லையன் தோழிமீர்கள், எனக்கு இனி நாணம் இல்லை, வெட்கம் இல்லை, பகவானை தேடி நான் போகத்தான் போகிறேன்னு பொண்ணு புறப்பட்டு போறா. அதை 7ஆம் பத்தாலே சாதித்தார். இப்படி பல பதிகங்களாலே தூது விடுதல் பார்த்தோம், அனுகாரம் பார்த்தோம், மடலெடுத்தல் பார்த்தோம், பிரிவு ஆச்சாமையாலே துடித்தல் பார்த்தோம். இதே 6ஆம் பத்தில் மின்னடமடவார்கள்னு 10 பாசுரம். அதுதான் ஊடல் பாசுரம். இந்த பிரணயகலகம் சொன்னேனே, மின்னட மறவார்கள் நின் அருள் சூடுவார் முன்பு நான் அதஞ்சுவன், என்னுடைய பந்தும் கடலும் தந்து போகு நம்பி கழகமேரேல் உன்னுடைய சுண்டாயன் நான் அறிவன், மண்ணுடைய இலங்கை அரண் காய்ந்த மாயவனே உன்னுடைய சுண்டாயன் நான் அறிவன். வாசல்ல தோட்டத்துல நிற்கிறார் பெருமாள். பந்தாட்டம் ஆழின்னு இருக்கார். பராங்குஷ நாய்க்கும் தோழியும் பந்தாழின்னு இருக்கா. பூப்பந்து இப்படி எப்படி தூக்கி கொண்டு ஆழின்னு இருக்கிற தோட்டத்து வாசல்ல பெருமாள் வர்றார். ஒரு 10 நிமிஷம் நாழிகை சொல்லிட்டார். 6 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தார். ஆனா நாழிகாக்கி 6:10 6:15. என்ன கோபம் இந்த நாயகிக்கு, நான் 6 மணிக்கு வரேன்னு சொன்னியோ இல்லையோ, நீ ஏன் வரல அப்படிங்கிறதுனால கதவடைச்சு தள்ளிவிட்டா இருக்கும். இது இங்கே ஏன் அவருக்கு நாழிகாச்சு வரேன்னு சொல்லவர் 6 மணிக்கு வந்திருக்கலாம் இல்லையோ, என்னத்துக்கு 6:10 6:15 ஆக்கிட்டார்னா அதுக்கு பரகால நாயகி தாம் பதில் சொல்லியிருக்கார். இங்க எப்படி இவருக்கு கோபத்தாலே பிரணய ரோஷத்தாலும் மின்னடமடவார்களோ அதே போல அவரும் 10 பாசுரம் பாடினார். காதில் கடிப்பிட்டு கலிங்க முழுத்து தாசு நல்ல கண்ணந்துழாய் கொடணிந்து போது மறுத்து புறமே வந்து நின்னீர் இவரார் ஏது கிதுவென் இதுவென் இதுவென்னோ. இந்த பெருமான் என்னத்துக்காக நிற்கிறார்? அவர் போது மறுத்து புறமே வந்து நின்னீர், கதவோரமா நின்றாராம். 6க்கு வரேன்னு சொல்லிட்டு 6:15 வந்துட்டு இல்லையோ, 6 இந்த இடத்துல வர சொன்னா இப்போ ஏது கிதுவென் இதுவென்னோ, இங்க வர வேண்டிய தேவையில்லை போ. பெருமாள் வாயை திறந்து என்னத்துக்கு 1/4 மணி அவகாசம் ஆயிடுச்சுன்னு கேளேன், அதை சொல்லுவேன் இல்லையோ, அதை கேட்காமலே அதுக்குள்ள நீ கோவிச்சுக்கிறியன்னா கவராக மடித்து கலிக்கச்சு கட்டி சுவராடை ஒடுத்துரு செண்டு செலுத்தி கவராக மடித்து கலிக்கச்சு கட்டி நீர் இவரார் சுவரின் கதவின் புறமே வந்து நீர் இவரார் ஏது கிதுவென் இதுவென் இதுவென்னோ. நீ வந்ததெல்லாம் ரொம்ப நல்லா எனக்கு தெரியும். சுவராட உடுத்து கலிங்க முடுத்து. பெருமாள் நிறைய அலங்காரம் பண்ணிட்டு பரகால் நாய்க்கு அனுகிரகம் கலந்துட்டார். 6 மணிக்கு போகணும்னா 5:30க்கு அலங்காரம் பண்ணிட்டு வேகமா போகணும் இல்லையோ, எல்லாம் பண்ணிவிட்டார். அவரும் மாடு மேய்க்க போறவர் கண்டனும் இல்லையோ, பால் பொழுது முழுக்க மாடு மேய்ச்சிட்டு திரும்பி வந்தா எல்லா அலங்காரத்தையும் மாத்திக்கணும். மாடு மேய்க்கிற அலங்காரத்தோட போனா எந்த நாய்க்கு திரும்பி பார்ப்போம். அதனாலதான் சரின்னு எல்லா அலங்காரத்தையும் மாத்தி விட்டார். இப்ப நல்ல ஆடை எல்லாத்தையும் அணிஞ்சிண்டாச்சு, புட்பெல்லாம் சூடிண்டாச்சு. புறப்பட்டு போறச்சு இப்படி கண்ணாடி வச்சிருந்து வாசப்படி பக்கத்துல அதுக்கு ஒரு பார்த்துன்னு போக மாட்டாளா, எல்லாம் சரியா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கமான்னு பாத்துருக்கா. பார்த்தா நித்தியப்படியே மாடு மேய்க்க போறச்சே காதல போட்டு தங்க குண்டலங்கள்லாம் யசோதை கழட்டிடுவோம். ஏன்னா அதுல இருக்கிற ரத்தனம் எல்லாம் கீழே விழுந்துடுறது காட்டுல அங்கங்க போயிட்டு வர்றதுக்குள்ளே. அதனால அதை கழட்டிட்டு துணித்திரி போட்டு தான் அனுப்பலாம். இந்த காது துண்டு போயிடாத இருக்கணும்னா துணித்திரி போடணும். அதை கழட்டிட்டோம்னா சீக்கிரமே இள வயசுல துண்டு போடும். அதனால துணித்திரி போட்டு அனுப்பிச்சிருந்தா மத்த எல்லாத்தையும் மாத்தி விட்டாரு பெருமாள். அதை மட்டும் கழட்டல.
இது இத்தனையும் தங்கமா போட்டு விட்டு இந்த துணி திணி மட்டும் கரெக்டா போனா நல்லா இருக்குமா? அதனால பார்த்துட்டு உள்ள போய் பொட்டியை திறந்து நிறைய குண்டலம் வச்சிருந்தா. மகர குண்டலம், அந்த குண்டலம், இந்த குண்டலம் நிறைய இருந்து பார்த்து 2 குண்டலத்தை எடுத்து கண்ணாடி முன்னாடி நின்று அதை சரியா பொருத்தின்னு ஒழுங்கா இருக்கான்னு ஒரு தரம் பார்த்துட்டு வரணும் இல்லையோ. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 6 மணிக்கு போறேன்னு சொல்றது 6 ஆச்சு. அத பாட்டிலே சொல்லிட்டார். காதில் கடிப்பிட்டு கலிங்க முடுத்து தாது நல்ல கண்ணந்துடாய் கொடணிந்து. இதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கு போது மறுத்து. உனக்கு ஏன் போதாயிடுத்து? இந்த அலங்காரம்லாம் சீக்கிரம் நீ பண்ணி வந்திருக்கணும். அது வராத்தினால்தான் உனக்கு போதாயிடுத்து. நீர் நீங்க வர வேண்டியதே இவரார் சுவரின் புதமே வந்து நீர் ஏதுக்கு இதுவென் இதுவென்னோ என்று பரகால நாய்க்கு 10 பாசரங்கள் கவராக மடித்து கரிக்கச்சு கட்டி துவராடை உடுத்து ஒரு செண்டு சிறுப்பி கையில் ஒரு செண்டு வச்சு போறான் பெருமாள். இந்த நாய்க்கு அனுகிரகிக்கு போறச்சே ஜான்வாஸ் அன்னைக்கு கையில ஒண்ணு கொடுப்பாடு இல்லையோ, அதை போல கையில ஒண்ணு வச்சிருந்து துவர் ஆடை உடுத்து ஆடையை கட்டி கொண்டு ஒரு செண்டு சிலுப்பி மெதுவா இப்படி அசைச்சுட்டே வர்றார். யாரேனும் பார்த்து எதுக்கு போகிறேன்னு கேட்டா பரகால் நாய்க்கு பார்க்க போறேன்னு சொல்லுண்டா இவர் பெருமை குறைஞ்சு கொள்மா. அதுக்காக வெறுமை இதை எப்படியே திருப்பிண்டு ஒரு செண்டு சிலுப்பி கவராக மடித்து கரிக்கச்சு கட்டி தலையை தூக்கி அவர் சீவிருக்கிற அழகை பார்த்தாலே யாரும் மனசை பறி கொடுத்துருவார்கள். அப்படி ஒரு அழகிய திருக்கலத்தோட வந்தீர். ஆனா நான் மனசை பறி கொடுக்கிறதா இல்ல, நீர் அங்கேயே நில்லும் என்ன பரகால நாய்க்கு சொல்லுவதா காதில் கடிப்பிட்டு அவருடைய மின்னிடமடவார்கள். அதாவது நம்மாழ்வார் ஊடினது மின்னிடமடவார்கள். அதே குலசேகர ஆழ்வாரும் ஏறுமலர் பூங்குடல் ஆயர்மாதர்னு 10 பாசரத்தில் ஓடினார். திருமங்கை ஆழ்வாரும் 10 பாசரத்தாலே ஓடி இருக்கிறார். அதனால ஊடல் திறங்கிறதுக்காக அந்த விஷயம் சொன்னேன். இப்படி பல 10 பதிகங்களாக நம்மாழ்வார் 27 பதிகங்களில் அவர் நாயிகாபாவத்தோடே பாடியிருக்கிறார். திருமங்கை ஆழ்வாரும் பல திவ்ய பிரபந்தங்களில் 6 திவ்ய பிரபந்தங்களுக்குள்ளே பெரிய திருமொழியில் ஆகட்டும் திருநெடுந்தாண்டகத்தில் ஆகட்டும் இந்த 2 இடத்துலயும் தான் பிரதானமா நாயிகாபாவத்தில் பாடியிருக்கார். திருமங்கை ஆழ்வாருக்கு ஒரு வேறுபாடு என்னன்னா தாய்ப்பாசரமும் மகள்பாசரமும் ஸ்பஷ்டமா இருக்கும். ஆனா தோழிப்பாசரம் ஸ்பஷ்டமா இருக்காது. தோழிப்பாட்டுன்னு சொல்லுறபடி இருக்காது. ஆனா இந்த மகள் பாடுறத பார்த்தா ஒரு தோழி இருந்திருந்தா தான் பேசியிருக்க முடியும். அதை நம்ம யூகிச்சுக்கணும். இப்ப நான் பேசுறேன்னு வச்சுக்கோ. இப்ப இந்த இடத்துல நான் தனியா உட்காந்து பேசுறேன்னு நினைப்பிட நீங்க யாரோ உட்காந்து இருக்க பேசுறேன் நான் பேசிட்டு இருக்கேன். இப்ப அதே போல திருமங்கை ஆழ்வார் பாட்டை பாக்குறச்ச யாரோ தோழி பக்கத்துல இருந்திருக்காள் நமக்கு புரியும். அவர் சொல்லியிருக்கிற பாட்டு அப்படித்தான் இருக்கு. ஆனா தோழி பேசியிருக்கிறது இல்லை. தோழி பாட்டாக அதில் இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி இல்லை. அதனால ஆழ்வார் நம்மாழ்வார் இடத்துல 3 பாவனையும் ஸ்பஷ்டம். திருமங்கை ஆழ்வார் இடத்துல 2 பாவனை. அதுல திருநெடுந்தாண்டகம்ங்கிறது ரொம்ப ஆச்சரியமான 10 பாசரம். அதிலே தான் நடு 10 பாசரங்கள் மொத்தம் 30 பாட்டு. அதுல முதல் 10 பாசரங்கள் ஞான பாவனையோட பாடிவிட்டார். அடுத்த 10 தாய்ப்பாசரமாக பாடுறார். கடைசி 10 மகள் பாசரமாக பாடுகிறார். இந்த தாயார் பெண்ணை பார்த்து வருத்தப்படுறார். பட்டுடுக்கும் அயத்திறங்கும் பாவை பேணாள் எட்டுணை போதென்குடங்காள் இருக்ககில்லாள் மட்டுவிக்கி மணிவண்டு முரலும் கூந்தல் மடமான இது செய்தார் தம்மை மெய்யே கட்டுவிச்சு சொல்லன்ன சொன்னாள் கடல் வண்ணர் இது செய்வார் காப்பாராரே. கட்டுவீச்சிய கூட்டுன்னு வந்துட்டு கடல் வண்ணர் இது செய்வார். யார் இந்த மாதிரி பண்ணிருக்கா? இந்த பெண்ணை மூர்ச்சித்து விடறாளே, மயக்கமா வந்துட்டாலே. பட்டுடுக்கும் இந்த சின்ன பெண்ணு பரகால நாய்க்கு பட்டை எடுத்து உடுத்தி உடுத்தி பாத்துக்கிறாளாம். பாவாடை இடுப்பது நிற்கவே மாட்டேங்கிறது. இன்னும் அயற்கிறங்கும். ஆனா அந்த பட்டை கட்டிக்கிறதுக்குள்ள ஆயாசம் ஏற்பட்டு கீழே விழுந்துடுறா. பாவை பேணாள் பொம்மை இல்லாட்டா முன்னாடி தூங்கவே மாட்டா. இப்ப பெருமான் இல்லேன்னு உடனே என்ன பொம்மை வாங்கி கொடுத்தாலும் பிடிக்கிறது இல்லை. எட்டுணை போது என் குடங்கால் இருக்ககில்லாள் என் மடி இருந்தா தான் முன்னாடி பெண்ணு தூங்குவள். இப்ப என்னமோ தெரியல, என் மடியில அழுத்தி வச்சா கூட தூங்க மறுக்கிறாள். மட்டுவிக்கு மணிவண்டு முரளும் கூந்தல் மடமான இது செய்தார் தம்மை. இந்த பெண்ணை யார் எப்படி பண்ணிவிட்டாங்கிறதுக்காக கட்டுவீச்சிய கூட்டா. கட்டுவீச்சுதான் புரத்தி. அவ வந்து பார்த்து ஆறும் இல்லே கடல் வண்ணர் இது செய்தார். கடல் வண்ணன்னா நாராயணன் கடல் வண்ணன் இல்லையோ. இது செய்தார் தம்மை கடல் வண்ணரே பண்ணிவிட்டா அப்புறம் யார் காப்பாத்து? பூத பிரேதங்கள் பிடிச்சிருந்ததுன்னா பகவான் இடத்துல போய் கேட்கலாம். பகவானே பிடிச்சிட்டு கருவில் இதுல ஆறும் மாத்திரத்துக்கு வழி கிடையாது. தாயே நல்ல வேளை இந்த பெண்ணுக்கு இந்த வியாதி பிடிச்சதுன்னு சந்தோஷப்பட்டு தோணுட்டா. அவள் அப்படியா? வியாதி பிடித்தா துக்கம் இல்லையான இது உற்ற நன்னோய், இது தேறினோம். இந்த நோய் தான் பக்தின்னு பேர். இது வருமானதான் பெரிய பாகவதர்கள்லாம் பிரார்த்திக்கிறார்கள். அது உன் பெண்ணுக்கு தானே வந்திருக்கு, கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாலும். அதனால 10 பாசரங்களாலே தாய் பாவனையிலேயே பாடி வந்தார். முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகம் கடந்த அப்பால் முதலாய நின்ன வளப்பரிய வாரமுதை அரங்கமேய வந்தனனை அந்தனர்தம் சிந்தையான விளப்பொழிய வரதகத்த திருத்தண்டாவில் வெக்காவில் திருமாலை பாட கேட்டு வளர்ப்பதனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. இன்னும் ஆச்சரியமா பாசுரங்களாக தெரிவித்தார். ஆக இந்த 10 பாசுரங்களும் தாய் பாவனையோட பாடினது.
கடைசி 10 பாசுரம் தான் மகள் பாவனையோட பாடினார். அழகான பாசுரம். மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர்க்குள இருபாடு இறங்கி ஆட எய்வண்ண வெஞ்சலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார் கைவண்ணன் தாமர வாய்க்கமலம் போலும் கண்ணினை மரவிந்த மடிமகுதே அவ்வண்ணத்தவர் நிலம கண்டும் தோழி அவரை நாம் தேவரன் நஞ்சினோம். 21வது பாசுரம் ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். பெருமான் எப்படியாவது ஆழ்வார தன் வசப்படுத்திடணும்னு வரானா. ஆனா அவன் என்ன அழக காட்டினாலும் நான் வசப்படுறதா இல்லை என்று பரகால நாய்க்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாள். கடைசியில பெருமாள் பாடி பார்த்தாராம். இவன் என்ன பண்ணாலும் வசப்பட மாட்டேங்கிறா, பாட்டுக்கு கல்லும் இறங்கும் பேயும் இறங்குங்கிறா, பரகால நாய்க்கு இறங்க மாட்டாளா அப்படிங்கிறதுக்காக நைவளமொன் நாராயா நம்மை நோக்கா. நைவளம்னா நட்டப்பாடை நாட்ட குறிஞ்சிராக. நைவளமுன் நாராயா நம்மை நோக்கா நாடினார் போல் இறையே நயங்கள் பின்னும் செய்மளவில். பெருமான் இந்த பெண்ணை ஏமாத்துறதுக்கு நம்மால முடியல, நம்ம வசப்பட மாட்டேங்கிறா, வேற வழியில போடுறதுக்கு நாம வேணா அவளுக்கு தாசன்னு சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்கு அவன் பண்றதுக்குள்ளே என் மனமும் கண்ணும் ஓடி எம்பெருமான் திருவடி கீழ் அணைய. என் மனசும் கண்ணு அவனிடத்துல கொடுத்தோழி. இத்தனை நாள் அவனை பார்த்தா திரும்பி பார்க்க கூடாதுன்னு நினைச்சிருந்தேன் பார், நானும் நிறையும் இழந்தேன், அத்தனை பகவானிடத்தில் பறி கொடுத்தேன்னு திருநெடுந்தாண்டகத்திலே சாதித்தார். அது கடைசி பிரபந்தம் திருமங்கையாழ்வார்து. இருக்கிறதுல பிரசித்தி பெற்றதுன்னா சிறிய திருமடல் பெரிய திருமடல். இந்த 2 பிரபந்தமும் திருமங்கையாழ்வார் முழுக்க முழுக்க மடல் எடுத்ததே. நம்மாழ்வாரான ஒரு 10 பாசுரத்துல எடுக்கலாமான்னு பார்த்தார். ஆனா திருமங்கையாழ்வார் 2 பிரபந்தங்களாலே சிறிய திருமடலாலே காரார் வரைக்கொங்கை கண்ணார் கடலுடுக்கை சீரார் சுடர் சுட்டி செங்கலுழி பேரார்த்து பேரார மார்பின் திருவாமழை கூந்தல் நீரார வேறு நிலமங்கை என்னும் இப்பாரோர் சொல்லப்பட்ட முன்னே அம்முன்னும் ஆராயில்தானே அறம்பொருள் இன்பமென்னு ஆறாரிவற்றி நிடையதனை எய்துவார் சீரார் இருகலையும் எய்துவர் சிக்கனமத்தாரானும் உண்டென்பார் என்பதுதான் அதுவும் ஊராமை அன்னே உலகத்தார் சொல்லும் சொல் ஊராமை ஆமாறு துரைக்கேன் கேளாமே காரார் பிறவியேள் பூண்ட தனியாழி. ஆழ்வார் எவ்வளவு தைரியமா பேசிட்டார் இந்த நாயிகா பாவத்துல. என்ன அறம் பொருள் இன்பம் வீடுன்னு 4 புருஷார்த்தம்னு சொல்றாளே போய். வீடுன்னு ஒரு புருஷார்த்தம் கிடையவே கிடையாது, இருக்கிறதே காமம் தான் புருஷார்த்தம். அதுதான் இந்த பிரபந்தத்திலே சொல்றார் ஆழ்வார். இப்போ அறம் பொருள் இன்பம் வீடு இல்லே 3 தான். இப்பாரோர் சொல்லப்பட்ட 3 புருஷார்த்தம் 4 நம்மாவே கேள்விப்பட்டிருக்கோம். தர்ம அர்த்த காம மோட்சம். ஆனா மோட்சத்தையே ஒத்துக்காமல் காமமே மோட்சம் ஆழ்வார் தெரிவிக்கிறார். எனக்கு நாயிகா பாவனையோட பாடுறபடியாலே வைதிக காமமே தானே மோட்சமா இருக்கணும், லௌகிக காமம்னா மோட்சமா இருக்காது. ஆனா ஆத்ம பரமாத்மாக்களுக்குள்ள காமம் ஏற்பட்டால் அந்த வைதிக காமமே தான் மோட்சம் என்று திருமங்கையாழ்வார் இந்த பிரபந்தத்தாலே சாதித்தார். இதுல கடைசியில வரிச திவதேச பட்டியலே படிக்கிறார். சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில்கட்சி ஊரகமே பேரகமே பேரா மருதிருத்தான் வெள்ளரையே வெக்காதே பேராரி தன்கால் நரையூர் திருப்புலியூர் ஆராமம் சூழ்ந்த வரங்கம் பாரோர் புகழும் வகை வடமதுரை என்னும் ஓரோரு திவதேசத்துக்கும் போயாவது இந்த பெருமானை அடைந்தே தீருவேன் என்று சிறிய திருமடலாகட்டும் பெரிய திருமடலாகட்டும் 2ஆலையும் திருமங்கையாழ்வார் பாடினார். கடைசி பிரபந்தமான திருநெடுந்தாண்டகத்தாலே பெருமானுடைய கலந்தார் அனுபவித்தார்ங்கிறது சரித்திரம். இப்ப பராங்குஷ நாய்க்கும் சிலது சொல்லியிருக்கேன், பரகால நாய்க்கும் சிலது சொல்லியிருக்கேன். தோழிப்பாசுரம், தாய்ப்பாசுரம், மகள்பாசுரம். என்ன பாவனையில பாடினா? சம்பந்தம் உபாயம். பகவானுக்கு நமக்கு இருக்கிற சம்பந்தம் ஞாபகம் தான் தோழிப்பாசுரம். ஆறு இருக்கணும், சமாதானத்தோட இருக்கணும், வரச்சே வருவர்னு தோணினா தாய்ப்பாசுரம், அடைந்து உடனே அனுபவிக்கணும்னு தோணினா மகள்பாசுரம். ஓம் நமஹ நாராயணாய இந்த 3 சொற்களுடைய அர்த்தமாகவே ஆழ்வார் இப்படி தோழிப்பாசுரமாய் தாய்ப்பாசுரமாய் மகள்பாசுரமாய் பாடினார்ங்கிறது சம்பிரதாயம். நிறைய பதிகங்கள் பாடியிருக்கா. அதாவது ஆசை ஏற்பட்டு புஸ்தகத்தை வாங்கி என்னென்ன மாதிரி பாடியிருக்காருங்கிறத ஒரு நாளைக்கு ஒரு 4 பாட்டு படிச்சு பார்த்தோம்னா ஒரு வருஷம் விடாத முயற்சி பண்ணோம்னா அப்புறம் ஈர்க்கத்துக்கு ஆரம்பிக்கும். முதல் நாள் படிச்ச உடனே பிடிச்சு போடாது. எதுவுமே கொஞ்சம் நிதானமா முயற்சி பண்ணோம்னா தான் ஆழ்வார் இந்த நிலையில பாடியிருக்கார் போட்டுருக்கு. ரொம்ப உயர்ந்த நிலை, பரமபக்தியோடு இருக்கக்கூடிய நிலை, ஞானம் கனிந்து முதிர்ந்த நிலையன்னோ பக்தியை நமக்கு கொடுக்கும். வெறும் ஞானத்தால மோட்சம் கிடைக்காது, பக்தி ரூபாபன்ன ஞானம் தான் மோட்சம் கொடுக்கும் என்ற நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஆழ்வார்களுடைய அனுபவத்தை நீ சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டிச்சு. வந்திருந்த உங்களுக்கு நன்றி தெரிவித்து பராங்குஷ நாயகி பரகால நாயகியினுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி இந்த கிரகத்தாருடைய க்ஷேம லாபங்களுக்கும் பகவானிடத்திலே பிரார்த்தித்து கூந்தல் மலர்மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் குலவாயர் கொழுந்துக்கும் கேழ்வன் தன்னை வாய்ந்த வழி வடநாடன் மண்ணு குருகூர் செடகோபன் குத்தேவர் ஆய்ந்த தமிழ் மாலை 1000 உலகிலேந்து பெரும் செல்வத்தராய் திருமாலடியார்களை பூசிக்க நோற்றார்களே என்று சொல்லி அமை.